வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிஸ்னஸ் ERP சாஃப்ட்வேர்ஸில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி க்ரியேட் பண்ணி ட்ரை ஃப்ரூட் ஷாப்போட ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஸோ இது எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட் நான் வந்து க்ரியேட் கம்பெனியில் நியூ கம்பெனி F3 கொடுத்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட் கொடுத்துட்டு செக் கொடுத்துட்டு க்ரியேட் நியூ கம்பெனி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிக்கும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வந்து சாஃப்ட்வேரில் நிற்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறீங்களோ இல்லை என்ட்ரு அடிக்கிறீங்களோ, என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஸ்க்ரீன் வரும். இதில் ஒன்று கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறது, கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக நான் ஒரு வெப்சைட்டில் விசிட் பண்ணி பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் தான் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 100 கிராம் 50 கிராம் 100 கிராம் 2 இருக்குது. அதே மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கிற ஐட்டமே இப்படி உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து நம்ம எந்த ஐட்டம் வேணுமோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை காப்பி பண்ணி ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணுற இடத்துல நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதில் இருக்கிற மாதிரி நம்பர் 1 குவாலிட்டி, ஓகேங்களா, அதுதான் நம்பர் 1 குவாலிட்டி பிஸ்தா அப்படின்னு கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சுக்கிறேன். சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். பிஸ்தா கொடுத்துக்கிறேன். GST வந்து 5%. இது வந்து நீங்கள் கம்பெனி குரூப்பெல்லாம் நீங்கள் தேவைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பீசஸ் கவுண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே GST நம்பர் வந்து நான் தோராயமாக போடுறேன். நீங்கள் கரெக்டான GST நம்பர் போடுங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து வித்தவுட் டேக்ஸ் ப்ரைஸ் என்னவோ அதை போட்டுக்கோங்க. இங்கே வந்து சேல்ஸ் ப்ரைஸு, ஓகேங்களா. இப்போ சேல்ஸ் ப்ரைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் 1 பிஸ்தா வந்து 120ன்னு போட்டுக்கிறேன். 150 கொடுத்துட்டு ஆல்ட் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எதனுடைய ப்ரைஸ்னே தெரில. நம்ம நார்மலாக என்ன வந்து நம்பர் 1 பிஸ்தான்னு போட்டோமே தவிர இது 100 கிராமா இல்லை வந்து 50 கிராமா அப்படின்னு நம்ம வந்து எதுவுமே என்ன பண்ணல, அசைன் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு சப் ஐட்டம் மாஸ்டரில் 1ன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து வேரியன்ட்ஸ்னு போடுறோம். வேரியன்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, இந்த கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து இருந்தது அப்படின்னா இப்போ 50 கிராம் 100 கிராம் ஒரே நேமில் ஆனால் வந்து 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி வேரியண்ட் இருந்ததுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதில் எக்ஸ்பைரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா டிக் வச்சுக்கோங்க. சிலவங்க எக்ஸ்பைரி டேட் மட்டும்தான் மேனேஜ் பண்ணுவாங்க, சிலவங்க மேனுஃபேக்சரிங் டேட்டும் மேனேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை டிக் வச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ வெளியில் ஒரு அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் இதே ஐட்டத்தை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மெயின்டைன் பேட்சுன்னு கொடுத்தோன்னே இங்கே ஒரு ஆப்ஷன் வந்துடும். இப்போ நான் 50 கிராம் அப்படின்னு போட்டு ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிப்பேன். அதாவது இது என்ன அர்த்தம்னா ஒரே ஐட்டம் தான் ஆனால் செப்பரேட்டடு இது வந்து உங்களுக்கு வரும். இப்போ 100 கிராம் அப்படின்னு போட்டு 100 கிராம் ஐட்டமு, இங்கே வந்து 50 கிராமுக்கு 50 கிராம் ஐட்டமு. இப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து மாறும் இல்லையா. இப்போதான் இது வந்து 240, ஓகேங்களா. இது வந்து 350 அந்த மாதிரி ரேட் வந்து மாறும். இதே நீங்கள் ஹோல்சேல்லையும் பண்ண போகிறீங்க, ரீட்டைல் மட்டும் இல்லாமல் ஹோல்சேலும் பண்ணுவீங்கன்னா இங்கே மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அங்கே வந்து இப்போ 110, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 235 இந்தமாரி ஹோல்சேல் இதுவும் போட்டு ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணிடணும். ஸோ இந்த ஐட்டம் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே நம்ம வந்து மற்றதெல்லாம் ஈஸியாக வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஐட்டம் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் நியூன்னு கொடுத்துட்றேன், ஓகேங்களா. நியூன்னு கொடுத்துட்டு பர்மா முந்திரி, ஓகேங்களா, முந்திரி பருப்பு. ஸோ முந்திரி பருப்புன்னு போட்டுறேன். இந்த ஷார்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்மா கேஷ்யூ நட் எப்படி வேணால் சர்ச் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ வந்து கேஷ்யூ நட்டுன்னு கூட நீங்கள் இப்படி போட்டுக்கிறீங்க. ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. HSN கோடு கரெக்டாக பார்த்து போடுங்க. உங்கள் பர்ச்சேஸ் பில்லில் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. அதை வச்சு போட்டுக்க வேண்டியதான். இங்கே மெயின்டைன் பேட்சுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து 100 கிராமில் 100 கிராமு அப்புறம் அப்படியே ஒரு காப்பி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 50 கிராம் வரும். 50 கிராம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம். ஸோ அதுக்கு அடுத்தது காப்பி கொடுத்தீங்கன்னா
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம். இங்கே பார்த்தீங்கன்னா 900. ஓகேங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து சேவ் கொடுத்துருவோம். இப்போ நம்ம இதுவரை எத்தனை ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பார்க்குறதுனா, இப்போ யூஸ்வலாக வந்து 1-2 ஐட்டம் காமிக்குதா, இங்கே எக்ஸ்பென்ஸ் சப் ஐட்டம் கொடுத்திங்கன்னா 7 ஐட்டம் காமிக்கும். ஸோ இது வந்து ஏன் நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஐட்டம் ஏற்றும் போது மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் பார் கோடு எடுக்கும் போது அந்த வேரியண்ட்டை வந்து நம்ம அந்த பார் கோடில் காமிக்க முடியும். 50 கிராம் இந்த ரேட்டு, 100 கிராம் இந்த ரேட்டு, அந்த மாதிரி நம்ம வேரியண்ட் காமிக்க முடியும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து போட்டு நம்ம ஐட்டம் ஏற்றுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு ஐட்டம் ஏற்றுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி கஸ்டமரை க்ரியேட் பண்ணுறது, சப்ளையரை க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் பன்ருட்டி முந்திரி ஸோ இது வந்து சப்ளையர்னு வச்சுக்கோங்க. எஸ்யூன்னு போட்டு சன்ட்ரே கிரெடிட்டார்னு போடலாம். இல்லை வந்து பியூராக அக்கௌண்டிங் படித்தவங்க வந்து சன்ட்ரே கிரெடிட்டார்னு போடுவாங்க. சப்ளையர்னு கூட நம்ம போடலாம். இப்போ இவருக்கு நம்ம ஏதாவது ஒரு பேலன்ஸ் தர வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு 5200 நம்ம தரணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நம்ம தர வேண்டியதுன்னா பேயபிள்னு அர்த்தம். சிஆர்னா பேயபிள், டிஆர்னா ரிசீவபிள்னு அர்த்தம். ஓகேங்களா, மற்றபடி அவங்களுடைய அட்ரஸ் என்ன வேணுமோ நீங்கள் வந்து போட்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரில் இன்னொரு ஸ்பெஷல் திங்க் என்னென்னா, நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து என்ட்ரு அடிச்சாலே போதும், அவங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் பிக் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஒரு சப்ளையர் க்ரியேட் பண்ணிட்டேன், சேவ் கொடுத்துட்றேன். இதேமாரி நான் ஒரு கிளைண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஜெய்தீப்னு ஒரு கிளைண்ட்டு, இவங்க வந்து ஹோல்சேலில் வாங்குவாங்க, ரீட்டெயிலில் வாங்குவாங்க, எப்படியோ கொடுத்துட்றோம். ஸோ நியூ கொடுத்துட்டு ஜெய்தீப் என்டர். இவர் வந்து கஸ்டமர்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இவருக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து இவர் வந்து எப்பயுமே மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரைஸ் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இவர் வந்து கிரெடிட்டில் வாங்குவாருன்னா இந்த மெயின்டைன் பில் பை பில் பேலன்ஸுன்றதை மெயின்டைன் பண்ணோம். ஓகேங்க, பில் லிமிட் வந்து இவருக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு 5000 வரையும் தான் கிரெடிட் லிமிட்னா அதை போட்டுக்கலாம். கிரெடிட் டேட்ஸ் வேணுனாலும் நம்ம கிரெடிட் இது செட் பண்ணிக்கலாம். கிரெடிட் லிமிட், பில் லிமிட். ஸோ பில் லிமிட் வந்து ஒரு 10. ஓகேங்களா, கிரெடிட் லிமிட் வந்து ஒரு 10,000 வரையும் அலோவ் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். இவருக்கு வந்து ப்ரைஸ் அப்ளை டு மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தாங்க விஷயமே. நீங்கள் எந்த அக்கௌண்டிங்காக இருந்தாலும் அந்த அக்கௌண்டிங் இப்போ எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுவீங்க, இப்போ டீ அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. டீ அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட்டு, இது வந்து என்னென்னா எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்பென்ஸ் டைரக்ட் மெயின். இதேமாரி இந்த குரூப்பு தான் விஷயமே. இந்த அக்கௌண்டிங்கை பொறுத்தவரை என்ன விஷயம்னா, நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸோ இல்லை ஒரு இன்கமோ எப்படி க்ரியேட் பண்ணாலும் அந்த குரூப்பை பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்மள்ட்ட சஸ்பெண்ட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வருதுன்னா சஸ்பெண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வர வைக்கணும். இப்போ வந்து ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடலாம். பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் பார்கோடு எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். பர்ச்சேஸுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். என்ட்ரு, அதாவது நம்ம எந்த டேட்டில் வாங்கணும். ஓகேவா, வெளியிலேருந்து வாங்கியிருப்போம், என்ன டேட்டில் வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் தேதி வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் தேதி போட்டுறீங்க. கிரெடிட்டில் வாங்கினீங்களா கேஷில் வாங்கினீங்களான்றதை சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, கேஷ்னா கேஷ், கிரெடிட்னா கிரெடிட். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்தீப்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டேக்ஸில் வாங்கியிருந்தீங்கன்னா பர்ச்சேஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டேக்ஸ் எஸ்டிமேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா பில் ஆஃப் சப்ளைன்றதை சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பர்ச்சேஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பில் சீக்வன்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்துடும். இந்த இடத்துல வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரிஜினல் பில் நம்பர். இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பில் நம்பர், இது வந்து ஒரிஜினல் பில் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்ச்சேஸ் பில்லை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு பர்ச்சேஸ் பில் நம்பர் இருக்கும். அதுதான் வந்து இது. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக ஏதாவது நோட் இன்ஃபர்மேஷன் எதாவது போடுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸோட டோட்டல் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக வெரிஃபை பண்ணும்போது இந்த டோட்டல் ஐட்டமோடைய டோட்டலும் இந்த இன்வாய்ஸ் டோட்டலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பர்மா முந்திரி சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எந்த வேரியண்ட் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுலையுமே ஸ்டாக் இல்லை பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ ஸ்டாக் இல்லை, 50 கிராம்லேயும் இல்லை, 100 கிராம்லேயும் இல்லை. இப்போ நம்ம வந்து 100 கிராமில் 50 கிராமில் வந்து ஒரு 25 பீஸ் வந்து வாங்குகிறோம். ஓகேவா,
இந்த இடத்துல அதனுடைய காஸ்ட், அதாவது பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து நம்ம போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் காஸ்ட் ஒரு 35 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ டேக்ஸ் எல்லாம் ஆட் ஆகி நம்மளுக்கு வரக்கூடிய டோட்டல் வந்து 918.76. அதேமாரி பர்மாவில் ஸோ 100 கிராமில் ஒரு 10 பீஸு, ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு வந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபாவில் இந்தமாதிரி டேக்ஸ் ஆட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் விஷயமே. ஏன்னா பேசிக் அமௌண்ட்டு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் டேக்ஸு, அதுக்கப்புறம் வரக்கூடிய டோட்டல். இப்போ நான் இந்த 2 ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணி இப்போ சேவ் பண்ணி காமிக்கிறேன். பர்ச்சேஸ் பில் சேவ் ஆகிடுச்சு. இப்போது எப்படி பார்கோடு எடுக்கிறது? பார்கோடு எடுக்கிறது 2 விதம் இருக்குது. ஒன்று, ஐட்டமில் போய் நார்மலாக ஓப்பனிங் ஸ்டாக்கை வச்சு பார்கோடு எடுக்கிறது ஒரு விதம். இன்னொன்று, நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரெக்கார்டை வச்சு பார்கோடு எடுக்கிறது ஒரு விதம். இப்போ நான் வந்து ஐட்டம்ஸில் போயிட்டேன். இங்கே பாருங்க, பார்கோடுன்றதை மேலே டாப்பில் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஆஸ் பர் ஓப்பனிங் குவான்டிட்டின்னா இங்கே ஓகே பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா ஐட்டமும் காமிச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா எதுலையுமே நம்பர்ஸ் இல்லை, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ சப்போஸ் ஓப்பனிங் ஸ்டாக் போடல அப்படின்னா, இப்போ இதில் ஒரு 10 ஸ்டிக்கர் வேணும், இதில் ஒரு 5 ஸ்டிக்கர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் ஒரு 5 இதில் ஒரு 10 கொடுத்து ஒரு என்ட்ரு அடிச்சிடும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், ரெண்டாவது இங்கே குவான்டிட்டி கொடுக்கணும், மூணாவது இங்கே பிரிண்ட்டுன்னு இருக்கும். பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண பார்கோடு இருக்கும். பார்கோடு வந்து கஸ்டமைசேஷன், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். இது வந்து சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு தெரியணுன்றதுக்காக ப்ரிவியூ காமிக்கிறேன். நீங்கள் எந்த பிரிண்டர் வாங்கியிருந்தாலும், என்ன டைப் ஆஃப் பார்கோட் டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன், சரியா. இது வந்து ஒரு சாம்பிளுக்காக பார்கோடு எடுக்கிறது. ஓகே, இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கை வச்சு எடுக்கிறோம், கரெக்டாக. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பில் மெயின்னு இருக்குது பார்த்துங்க. பர்ச்சேஸ் பில் டீட்டெயில் மெயின் கொடுத்து ஓகே பண்ணோன்னா நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் மட்டும் தான் காமிக்கும், வேறு ஐட்டம் காமிக்காது. ஏன்னா அந்த டேட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், ஃப்ரெம் டேட் சூஸ் பண்ணிக்கிறோம், டூ டேட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் டேட்டில் பர்ச்சேஸ் பில் போட்டிருக்கோம். இல்லைனா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் வச்சு, குரூப் வச்சு, பில் வச்சு இதை சர்ச் பண்ணி எடுக்கலாம். பில் நம்பர் வேரியன்ஸை வச்சு சர்ச் பண்ணி எடுக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம குவான்டிட்டி கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இல்லையா. அப்படியே செலக்ட் பண்ண போகிறோம், பிரிண்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம், அப்படியே ப்ரிவியூ கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா பார்கோடை வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதுலையும் பார்கோடு எடுக்கிறதுலையும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது நான் பர்ச்சேஸில் இன்னொரு என்ட்ரியும் போட்டு காமிக்கிறேன். இப்போ தான் அதுக்கு இன்னைய டேட்லேயே போடுறேன், என்கிட்ட கிரெடிட்டில் போடுறேன், சப்ளையரை சூஸ் பண்ணிக்கிறேன், பர்ச்சேஸில் போட்டுறேன், என்டர் பில் நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா பர்மா முந்திரியில் கேஜி கணக்கில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 50 கேஜி வாங்குறீங்க, 50 கேஜின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஒரு கேஜியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபான்னு வைங்க. ஸோ 37,500 இது வந்து எஸ்டிமேட் பில், அதனால தான் டேக்ஸ் ஆட் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பாருங்கள் பில் ஆஃப் சப்ளைன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். டேக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, அதாவது பர்ச்சேஸ்ன்னு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும், ஓகேங்களா. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த பர்ச்சேஸ் பில்னா என்ன, டேக்ஸ் பில்னா என்னன்றது வேரியன்ட் தெரில. அடுத்தது ஏதாவது சார்ஜஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க, மொத்த பில்லுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 3% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பர்ச்சேஸ் பில்லில் எப்படி இருக்கோ அதேமாரி ஆட் பண்ணுறது. அதே வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் போட்டிருக்காங்க, ஒரு 150 ரூபா சார்ஜ் போட்டிருக்காங்கன்னா அப்படி ஆட் பண்ணுறது. ஸோ இந்தமாரி நம்ம வந்து அசல் ஒரு பர்ச்சேஸ் பில்லில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட முடியும். ஆல் டேக்ஸ் கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ்டு. இவ்வளோதாங்க விஷயம். பர்ச்சேஸ் என்ட்ரி உங்களுக்கு தரவாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நான் சேல்ஸ் என்ட்ரிக்கு போகிறேன். சேல்ஸில் 2 விதம் இருக்குது. ஒன்று பாயிண்ட் ஆஃப் சேல், இன்னொன்று வந்து சேல்ஸ். இப்போ சேல்ஸ் விண்டோவும் அதேமாதிரி தான் நியூ கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆர் கேஷ். இப்போ நான் ஒரு கேஷ் பில்லும் ஒரு கிரெடிட் பில்லும் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் கேஷுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஜெய்தீப்ன்றவர் ஜிஎஸ்டியில் வாங்கினார்னா ரீட்டைல் சீரீஸ், ஹோல்சேல் சீரீஸ். அதே வந்து பார்த்திங்கன்னா பில் ஆஃப் சப்ளை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இவருக்கு வந்து ஆட் பண்ணி ஐட்டத்தை செலக்ட் பண்ணி 2 கொடுத்து ஆட் பண்ணோடனே பாருங்கள், இங்கே வந்து ப்ரைஸ் வந்து 0ன்னு வருது. ஏன் 0ன்னு வருதுன்னா, இவர் வந்து மினிமம் சேல்ஸ் கஸ்டமர் நான் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஐட்டத்தில் நான் வந்து அந்த ப்ரைஸை வந்து போட்டிருக்க மாட்டேன், அதனால் எனக்கு வந்து அது விசிபிள் ஆகலை, ஓகேங்களா. இப்போ வந்து மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ் ஒரு 45 ரூபான்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா டேக்ஸே ஆட் ஆகலை. காரணம் பில் ஆஃப் சப்ளை. இவ்வளோதான் விஷயம். நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து டியூ டேட் கொடுத்துருக்கேன். ஸோ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ சேவ் கொடுத்துட்றேன்.
ஸோ சேவ் என்ட்ரி இவ்வளோ தான் பர்ச்சேஸ் ஐ மீன் சேல்ஸ் பில்லு. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஆஃப் பேஜ் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ இந்தமாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இது வந்து 3 விதமான பில்லு நம்ம இங்கே இதில் வச்சுருக்க காம்போசிஷன் பில்லு. இது வந்து காம்போசிஷன் பில்லு. அதனால் இதில் டேக்ஸ் எதுவும் வராது, டோட்டல் மட்டும் போட்டு வந்துடும். ஓகே, இப்போது இது வந்து எதுக்கு போட்டோம்? இன்வாய்ஸ் பேஸில் போடக்கூடிய பில்லுன்றதுனால சேல்ஸில் போட்டோம். இதே வந்து ஸ்கேன் பண்ணி போட போகிறோம், ரீட்டெயிலுக்கு போட போகிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ன்றதை யூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் நான் வச்சு கொடுத்துருவோம். இதெல்லாமே நீங்கள் மெமரி பண்ண வேண்டாம். இது வந்து நாங்கள் முழுக்க இந்த ஃபுல் செட்டப்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொன்னால் போதும், நாங்கள் எல்லாமே A to Z பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் சேல் வந்துட்டேன். எங்கே போய் நிற்கிது? கஸ்டமரோட மொபைல் நம்பர். கஸ்டமரோட மொபைல் நம்பர் வாங்கிக்கிறீங்க. வாக்கிங் கஸ்டமருக்காக போடுறோம் அந்த பில்லை. ஸோ பாருங்கள், பார்கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா கடன்னு என்ன ஆகுன்னா பார்கோடை வச்சு நீங்கள் வந்து கடன்னு போடலாம். இப்போ இந்த எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஓகேவா? ஸோ அந்தமாரி அது டிஸ்டர்ப் பண்ணுது, அதை டிசேபிள் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே ஆப்ஷன்ஸில் பாயிண்ட் ஆஃப் சேலில் டிசேபிள் ஆட்டோ ட்ராப் டவுன் ஐட்டம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். அதாவது நீங்கள் முழுக்க ஸ்கேன் பண்ணி தான் பில் போடுவீங்கன்னா அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடணும். இல்லைன்னா அது பண்ண தேவையில்ல. இப்போ பாருங்கள், இது வந்து நான் கையால் அடிக்கிறேன். நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இன்னும் குயிக்காக இருக்கும். ஸோ இதுமாதிரி போட்டேன். ஓகேவா? ஸ்பேஸ் பார் 3 டைம் அடிச்சிங்கன்னா டிஸ்கவுண்ட் காலமுக்கு வந்துடும். இப்போ இங்கே ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னா அப்படியே சேவ் கொடுத்தீங்கன்னா டு யூ வாண்ட் வாட்ஸ்அப்புக்கு பில்லு ஷேர் பண்ணுவான்னு கேட்கும். நோ கொடுத்துட்றேன், பிரிண்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே இந்தமாரி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணிவிடுவோம். இது சும்மா சாம்பிள் தான். இது எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ, எவ்வளோ அட்ராக்டிவாக உங்களுக்கு பில் ஃபார்மேட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து சேல்ஸ் பார்த்தோம், பர்ச்சேஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் பார்த்துட்டோம். இப்போ லெஜர் ரிப்போர்ட் பார்க்கலாம். இப்போ யார் அப்படின்னா ஸோ ஐட்டம் லெஜர் இருக்குது. அப்புறம் வந்து லெஜர் புக் வந்து இங்கே ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு லெஜர் சர்ச்சில் இப்போ குரூப்பை மட்டும் சர்ச் பண்ணணுன்னா கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா டபுள் கிளிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஷோ ஐட்டம் டீட்டெயில்ஸ் அண்ட் நெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஐட்டம் டீட்டெயில்ஸ். ஸோ கிரெடிட் பில் நம்ம யாருக்குமே போடல, அதனால் வந்து உங்களுக்கு கிரெடிட் காமிக்கவே இல்லை. ஓகேங்களா? அதே வந்து கஸ்டம் சப்ளையரை பார்க்கணுன்னா சப்ளையர், அவருடைய லெஜர் பார்க்கணுன்னா அவருடைய லெஜர். ஸோ அவருக்கு மட்டும் நாம் தர வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம சிஆர் வந்து ஓகே அவர் கிரெடிட்டுக்கு வந்து நம்ம தான் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது டீட்டெயில் இருக்குது. ரெண்டாவது நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இது அவுட்ஸ்டாண்டிங் அனலைசிஸ், ஆட்டோ கலெக்ஷன் ரிப்போர்ட், பேயபிள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய டோட்டல்ஸ் மட்டும் விசிபிள் ஆகுது. ரிசீவபிள்னால் எதுவுமே இல்லை, அதனால் காமிக்கல. பேயபிள்னால் நம்ம பர்ச்சேஸ் பில் போட்டு எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ நம்ம தர வேண்டியது இருக்குது, ஓப்பனிங் எவ்வளோ தர வேண்டியது இருந்துச்சு, இந்த பில்லுக்கு அப்புறம் எவ்வளோ தர வேண்டியது இருக்குன்னு டோட்டலாக போட்டு உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகிடும். ஓகே, ரொம்ப முக்கியமானது வரவு செலவு. செலவை எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்டேருந்து ஒரு பணம் வெளியில் போச்சுன்னா அது குயிக் பேமெண்ட். நமக்கு ஒரு பணம் உள்ளே வந்துச்சுன்னா அது குயிக் ரிசிப்ட். இங்கே கொடுத்துருப்போம் ஷார்ட்கட் F5. இப்போ நான் ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ டேட் எந்த டேட்டில் கொடுக்க போகிறேன், கேஷாக கொடுக்க போகிறேன்னா கேஷ்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கூகுள் பே, ஃபோன்பேன்னா நீங்கள் F3 கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் கேஷ் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர். இப்போ வந்து யார் நம்ம வந்து சப்ளையர் வந்து RM ஏதோ ஒன்று போட்டுதுல்ல, RM. ஓகே, சூஸ் பண்ணிக்கிறேன். 41,175 ரூபா தரணும். இப்போ வந்து ஒரு 25,000 நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ போயிட்டு நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆட்டோ கலெக்ஷன் ரிப்போர்ட்டோ பேயபிள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நம்ம வந்து 25,000 வசூல் வாங்கிட்டோம். ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ மீதி பேலன்ஸ் வந்து நம்ம தர வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ட்ரி போட்டு ஈஸியாக அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ செலவு. இப்போ பேமெண்ட்டில் ஒன்று பார்ப்போம், செலவு எப்படி பண்ணுறது. இப்போ பேமெண்ட் நம்மள்ட்ட வெளில போகுது. இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாவது ரிசிப்ட் வந்து TN ஸ்நாக்ஸு. ஓகேங்களா? TN ஸ்நாக்ஸுக்கு ஒரு 150 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ TN ஸ்நாக்ஸு வரவும் செஞ்சுருக்குல்ல, நம்ம வந்து வாங்கியிருந்தால் தானே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதுவுமே நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்ட எல்லா பேமெண்ட் லிஸ்ட்டும் நம்ம வந்து இங்கே ஒரே இதுவாக பார்த்துக்கலாம், டே புக்காகவும் பார்த்துக்கலாம். இப்போது வரவு என்ட்ரி பண்ணுறது எப்படி, குயிக் பேமெண்ட். இப்போ ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. ஓகேங்களா? இப்போ வந்து ஜெய்தீப்ன்றவர்
முன்பணம் கொடுக்குறாரு. ஒரு 1500 கொடுக்குறாரு. எதுக்கு? 2 kg வந்து கேஷ்யூ நட்டுக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே பில் இருந்ததுன்னா அந்த பில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ப்ரீவியஸ் பேலன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் மாற்றி பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த இது மைனஸ் பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அட்வான்ஸ்னு போட்டுறோம். அட்வான்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ இதுமாரி தான் நீங்கள் வரவு செலவு மெயின்டைன் பண்ணணும். இப்போ இதுவரை நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பேசிக்கான அக்கௌண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.